அண்மை செய்தி. மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றியை காணிக்கையாக்குகிறேன், தவிக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ் வணக்கம். தமிழக மக்களுக்கு தவிக தலைவர் விஜய் என்ன கூறியிருக்கிறார்? தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தன்னை பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற செய்திருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு தன்னுடைய நன்றியை உரித்தாக்குவதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் கட்சி ஆரம்பத்தில் இருந்தே நம்மை ஏளனமாக பார்த்தவர்களும் பேசியவர்களுமே அதிகம். அரசியலில் இது இயல்பே என்றுதான் நாமும் அதை கடந்தே வந்தோம். எவரையும் சாராமல் மக்களை மட்டுமே நம்பி தேர்தல் களத்திலும் தில்லாக நின்றோம். நடுநிலை என்ற பெயரிலும் விமர்சனம் என்ற பெயரிலும் முகமூடி அணிந்த அவமானங்களும் அவதூறுகளுமே நமக்கு பரிசளிக்கப்பட்டன. ஆனால் நாம் யாருக்கு நன்றி கடன் செலுத்த அரசியலுக்கு வந்தோமோ அவர்கள் நம் சொந்தங்களாகிய தமிழ்நாட்டு மக்கள் நம்மை எப்போதும் தாய் அன்போடு தாங்கியே பிடித்து வந்தனர், வருகின்றனர் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து அவர் அந்த தாய் அன்போடுதான் இந்த தேர்தலிலும் நமக்கு அளப்பரிய அன்புடன் அமோகமான வாக்குகளை அள்ளி தந்துள்ளனர். இந்திய அரசியல் களத்தையே அதிர வைத்திருக்கும் இந்த தேர்தல் ஒரு அதிசய தேர்தல் என்றும் அது பல்வேறு வகைகளிலும் நிரூபணமானது. ஏராளமான காரணிகள் இருந்தாலும் குடும்பத்தையே தங்கள் அடரன் பால் வழிநடத்திய குழந்தை செல்வங்கள் தான் அதிசய தேர்தலுக்கு ஆழமான காரணங்களில் ஒன்றாக மாறி நிற்கின்றனர் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தங்களுடைய உறவினர்களையும் பெற்றோர்களையும் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் என அனைவரிடமும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்குமாறு அடம்பிடித்து வாக்களியை செய்யுங்கள் விசில் சின்னத்திற்கு என்று அந்த பிரச்சாரத்தில் கூறியிருந்தார். அதனுடைய தாக்கம்தான் இன்று விஜய் வெற்றி பெற்றதற்கு முதற் காரணமாக குழந்தை செல்வங்கள் தான் இதற்கு முதல் காரணம் என்று அவர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான இந்த தேர்தல் அரசியல் போரில் வென்றது நம் தமிழக வெற்றி கழகம் மட்டுமன்று, தமிழக மக்கள் மனங்களில் ஆசையாக வளர்த்தெடுக்கப்பட்ட உணர்வு பூர்வமான ஜனநாயகமும் தான் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனால்தான் தமிழகத்தில் ஒரு அரசியல் கலாச்சாரமாகவே மாறி அச்சுறுத்திக் கொண்டிருந்த பணநாயகம் ஆழ குழி தோண்டி புதைக்கப்பட்டது என்று அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் மாற்றத்திற்கான மாபெரும் முதன்மை சக்தியான அரசியல் இயக்கம் என்பது இதன் மூலம் ஆழமாகவும் அழுத்தமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நியாயமான நேர்மையான பார்வை கொண்ட அனைவரும் இதை அப்படியே ஏற்பர் என்பது உண்மை எனவும் எக்காலத்திலும் நிகழவே நிகழாது என்றிருந்த மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு மக்களாகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய சொந்தங்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இந்த கட்சிக்காக உழைத்திருக்கக்கூடிய அனைத்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்களுக்கும் தனித்தனியாக தன்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், அதே போன்று இந்த தேர்தலில் வாக்களிக்க மறந்தாலும் எதிர்வரும் காலங்களில் நம்மை அதிகமாக நேசிக்க போகும் அனைத்து சொந்தங்களுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக விஜய் இந்த பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.